வடஜன ரவுடிகளையும் ஆடுகளம் துரோகம் மாதிரியும் ரெண்டையுமே ஒண்டா எடுக்க நினைச்சிருக்கிறார் நம்மளோட தனுஷ். ஆனா ரொம்பவே மொக்கையான ரைட்டப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. 3 பேரையுமே செல்வா இன்ட்ரோ பண்ணும்போதே பெரிய பில்டப் கொடுக்குறார். ஆனா பட்டி கேஸுக்கே வாபஸ் வாங்க சொல்லிக்கொண்டு சண்டைக்கே போகாம ஒதுங்கி தான் இருக்கிறார் நம்மளோட தனுஷ். எதுக்கு பில்டப் பண்ணே தெரியல. மாமல்லர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின உடனே முதல் கடை ரேஞ்சுக்கு ஒரு தள்ளுவண்டி ஃபாஸ்ட் ஃபுட் கடையை அடிச்சுக்கிறாங்க. அண்ணன் வேலை பார்க்கறான், தம்பி படிக்கிறான், இடையில ஒருத்தன் உருப்படாம இருக்கிறான்ப்பா என்ற மாதிரியும் அவனைத்தான் ஒன்று விழுந்து விழுந்து லவ் பண்ணது. பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்தா பெரியம்மா மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணோட அப்பாட்ட பேசிக்க கூட வடஜென்ன சீன் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு நல்லா குஜாலா இருந்ததால ஐ எம் பிரெக்னன்ட், ஹவ் வி ஆர் கோயிங் டு லிவ் என்று சொல்றாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் பணமே தேவைப்படுது. அதுக்குள்ள சூர்யாட்ட வேலைக்கு சேர்ந்து அண்ணனையை கொலை பண்ற அளவுக்கு 2 தம்பிகளுமே போறதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. காலையில கல்யாணத்தை வச்சுட்டு எல்லாருமே பொருளோட ஏந்தா சுத்துறீங்கன்ற மாதிரி இருக்குது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப்ல கதை எங்கிட்டு போகுதுன்னு தெரியாமலே அங்கேயே நிக்குது. துசார வேற சபதம் எடுத்துட்டு சவுக்கு மரத்தை நட்டு வச்சு வெட்டி பிராக்டிஸ் பண்ணுது. தாங்க முடியலையே. 30 கொலைய 3 போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ணுது. சந்தீப் கத்தி குத்து வாங்கி தெருவுல கிடக்குறான். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஏதோ முள்ளு குத்துன மாதிரி எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே எந்திரிச்சு அடுத்த மர்டர் பண்ண அண்ணனோடய போறார். அதுக்கப்புறம் கத்திக்கு என்ன மரியாதை, குத்துக்கு என்ன மரியாதை என்ற மாதிரி தான் இந்த சீனே இருந்துச்சு. செல்வாவை ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல டீ வாங்கி கொடுக்கிற ஒரு மாதிரியே கூடவே சுத்திட்டு இருக்கிறார். அண்ணன் சம்பளம் கேட்க மாட்டார்பா என்ற மாதிரி கடைசியில அவரை போடுறாங்க படத்துல. காளிதாஸ் ஜெயராம் வில்லன் வீட்டுல உட்காந்து ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறான். என்னத்தை தான் எழுதுறானோ தெரியல. தம்பி கேரக்டர் எல்லாமே மோசமா கேரக்டரைசேஷன் இருந்திருக்குது. முதுகுல குத்த சந்தீப்காவது ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னா, காளிதாசுக்கு அது கூட இல்ல. அவன் எதுக்கு வில்லன் கூட்டத்துல சேர்ந்தான்டே தெரியல. என்னத்தையோ எடுத்து வச்சிருக்காங்க படம் எடுத்து சொல்லி. கதற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெத்த குழந்தைய ஊருக்கு போக புலிசோறு கட்டி கொடுக்குற மாதிரி ஜோ பிளட் ஐ டோன்ட் நீட்னு சொல்லி அந்த பொண்ணு நம்மளோட தனுஷிட்டையும் தங்கச்சிட்டையும் கொடுத்துருது. அவங்களுமே வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. நம்மளோட பாய் உசுரேன்னு பாடுறாப்புல படம் முடிஞ்சது. நம்மளே கொண்டுட்டாங்க.